Hi students, last class வந்துட்டு மல்டிப்ளையர் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் பார்க்கலாம். மல்டிப்ளையர் அப்படின்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாகும் பொழுது எப்படி இன்கம் அதிகமாகுது அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு மல்டிப்ளையர். அதாவது அவுட்புட் வந்துட்டு அதிகமாக டிமாண்ட் அதிகமாகும் பொழுது அவுட்புட் எப்படி மாறுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கூட சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஆக்சிலரேட்டர் பிரின்சிபலை ஃபஸ்ட்டு யாரோட தியரியில் பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டேலியன் 1909 ஹார்ட்ரே 1913, அப்புறம் பிகேடைக் 1914 இவங்களுடைய ரைட்டிங்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிலரேட்டர் பிரின்சிபலை பற்றின ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்காக டெவலப் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக மாற்றினது யார் அப்படின்னா வந்துட்டு ஜேஎம் கிளர்க் அப்படிங்கிறவங்க 1917. இதை ஃபர்தராக யார் டெவலப் பண்ணா அப்படின்னா ஹிக் சாமுவல்சன் அப்படிங்கிறவங்களும் ஹெரால்ட் அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு பிஸ்னஸ் சைக்கிளுக்கு ரிலேட்டடாக இந்த ஆக்சிலரேட்டர் பிரின்சிபலை வந்துட்டு ஃபர்தராக டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆக்சிலரேட்டர் பிரின்சிபலோட மீனிங்: A given increase in the demand for consumption goods in the economy generally leads to an accelerated demand for machineries. இப்போ ஒரு பொருளோடைய டிமாண்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷினரிக்கான டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகும். இப்போ ஒரு டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா நம்ம சப்ளை வந்துட்டு அதிகப்படுத்தணும். சப்ளை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்வென்ட்ரி குட்ஸ், அதாவது இதெல்லாம் மெஷின்ஸு, ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸையும் வந்துட்டு அதிகப்படுத்துது. Accelerator is the numerical value of the relation between an increase in consumption and resulting increase in investment. ஸோ ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நியூமரிக்கல் வேல்யூஸில் ரிலேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிலரேட்டர்ஸோட எஃபெக்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கன்சியூமர் டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகுது. கன்சியூமர் டிமாண்ட் அதிகமாகும் பொழுது ஃபில்ம்ஸ் கெட் க்ளோஸ் டு ஃபில் கெப்பாசிட்டி. அது ஃபில்ம்ஸ் இல்லை, ஃபில்ம்ஸு. ஸோ ஃபில்ம்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அந்த கெப்பாசிட்டியை, அதாவது டிமாண்ட் உருவாக்கின அந்த ஒரு கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்ம்ஸ் இன்வெஸ்ட் டு மீட் ரைசிங் டிமாண்ட். ஸோ ஃபில்ம்ஸ் வந்துட்டு அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சிலரேட்டர், அதாவது ஆக்சிலரேட்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு பீட்டா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். மல்டிப்ளையரை நம்ம கேன் டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே பீட்டாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ சேஞ்ச் இன் கன்சம்ஷன் வந்துட்டு எப்படி சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டை லீட் பண்ணுதோ அந்த ஆக்சிலரேட்டர். ஸோ டெல் ஐ பை டெல்சி, அதாவது டெல் ஐ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் டெல்சி அப்படிங்கிறது வந்துட்டு சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிமாண்ட். இப்போ ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நெட் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டு சேஞ்ச் இன் கன்சம்ஷனோட ரேஷியோ தான் வந்துட்டு ஆக்சிலரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெஃபனிஷன். The accelerated coefficient is ratio between induced investment and an initial change in consumption. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ. எதுக்கும் அப்படின்னா இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேஞ்ச் இன் கன்சம்ஷனுக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை தான் வந்து ரேஷியோவை தான் வந்துட்டு நம்ம ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய கன்சம்ஷன் குட்ஸோட டிமாண்ட் வந்துட்டு 50 crores இருக்குது. நம்ம 50 crores அதிகமாக வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்துட்டு அந்த 50 crores ஒர்த் பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக 100 crores வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அங்கே ஆக்சிலரேட்டர் என்ன அப்படின்னா 2, அதாவது சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 100, கன்சம்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 50. ஸோ 2, அந்த இடத்துல ஆக்சிலரேட்டர் வந்துட்டு 2ஆக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அசம்ஷன். Absence of excess capacity in consumer goods industries, constant capital output ratio, increase in demand is assumed to be permanent, supply of funds and other inputs is quite elastic, capital goods are perfectly divisible in any required size. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸை வந்துட்டு நம்ம அப்போவே வந்துட்டு சேல் பண்ணிடுறோம். அதாவது நம்ம அதிகமான கூட்ஸ் வந்துட்டு ஸ்டாக் வைக்க கிடையாது. கன்சூமர் கூட்ஸோடைய கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகமாகிறது கிடையாது. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அசம்ஷன். செகண்ட் வந்துட்டு கான்ஸ்டன்ட் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ, அதாவது எவ்வளோ கேபிட்டல் இருக்கோ அது அளவுக்கு அவுட்புட் நம்ம கொடுக்குறோம். இப்போ 50 crore கேபிட்டல்னால் 50 crore அவுட்புட் நம்ம எடுத்துடுறோம். அது நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இஸ் அஸ்யூம் டு பி பெர்மனெண்ட். ஸோ டிமாண்ட் அதிகமாகுது, ஒரு குறிப்பிட்ட சீசனில் டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா
ஃபர்தராக அந்த டிமாண்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் மறுபடியும் குறையாது. ஒரு சீசனுக்கு மட்டும் அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் குறையாது. ஆக்சிலரேட்டரோட பிரின்சிபலோட அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற டிமாண்ட் வந்துட்டு த்ரூ அவுட், அதுக்கு மேலே எப்போவுமே அந்த டிமாண்ட் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு இன்புட்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா மானிட்டரி கேபிட்டல், அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ். இதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி குவைட் எலாஸ்டிக், நம்ம கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். கேபிட்டல் கூட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் இன் எனி ரெக்வயர்ட் சைஸ். ஸோ கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கூட்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள், எந்த நம்பராலும் பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள். 4ஆல் டிவைட் பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். 3ஆல் டிவைட் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக டிவிசிபிளாக ரிமைண்டர்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சிலரேஷன் பிரின்சிபல். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஆக்சிலரேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சப்போஸ் வந்துட்டு ஒரு கம்பெனி 1000 கன்சியூமர் கூட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 1000 கன்சியூமர் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 100 மெஷின்ஸ் வந்துட்டு தேவையாக இருக்குது. அதுவும் வந்துட்டு இந்த ஒர்க்கிங் லைஃப் ஆஃப் மிஷின், அதாவது மிஷின் இவ்வளோ நாளைக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு 10 இயர்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணும். ஸோ இவங்க எப்படி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக 1000 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈச் இயர் 10 மெஷின்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி மெஷின்ஸ் வந்துட்டு வாங்கி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் 10, அடுத்த வருஷம் 10, கரெக்டாக 10 மெஷின்ஸோட இயர் வந்துட்டு இந்த 10 இயர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும். அப்படி வந்துட்டு செட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இந்த 1000 கன்சியூமர் கூட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திடீர்னு இந்த கன்சியூமர் குட்ஸ்க்கான டிமாண்ட் வந்துட்டு 10% ரைஸ் ஆகுது. அதாவது 1000லேருந்து 1100 வந்துட்டு மாறுது. அப்போது மிஷின்ஸ்க்கு தேவை வந்துட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு 10 more மிஷின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த 100 கூட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிடலாமா? ஆனால் அந்த இயர் வந்துட்டு ஆல்ரெடி 10 மிஷின்ஸ் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். 10 மிஷின்ஸ் வந்துட்டு புதுசாகவும் வாங்கணும். ஸோ 10 + 10 20 ஆயிரும். அதாவது 10 ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 10 ஃபார் மீட்டிங் இன்க்ரீஸ்டு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 20 மெஷின்ஸ் தேவைப்படுது. ஸோ 10% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் என்ன ஆகுது அப்படின்னா 100%, ஏன்னா கம்ப்ளீட்டாக டபுள் ஆகுது. ஸோ 100% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் மிஷின்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிமாண்டில் ஏற்படக்கூடிய மைல்ட் சேஞ்ச் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு டயக்ராமேட்டிக் இலுஸ்ட்ரேஷன். இதில் வந்துட்டு இந்த எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சேவிங் கர்வ். இந்த எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சேவிங் கர்வ். நெக்ஸ்ட் இந்த ஐஐ அப்படிங்கிறது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்துட்டு இன்கம் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் எங்கே நடக்குது அப்படின்னா வந்துட்டு E1 அப்படிங்கிற பாயிண்டில் தான் வந்துட்டு ஈக்குவலிபிரியம். ஸோ இப்போ இங்கே ஈக்குவலிபிரியமில் என்ன பாயிண்டில் இருக்குது அப்படின்னா OY1 OI2 அப்படிங்கிற பாயிண்டில் இருக்குது. அதாவது OY1 இன்கம்லேயும் OI2 சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு இருக்குது. இது ரெண்டும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு E1 அப்படிங்கிற பாயிண்டில் வந்துட்டு ஈக்குவலிபிரியம் வந்துட்டு அட்டைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு OY1லேருந்து இன்கம் வந்துட்டு OY3க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி I2லேருந்து இன்கம் I4க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் என்ன ஆகுது? I4லேருந்து Y3 வரையில் E3 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஈக்குவலிபிரியம் வந்துட்டு வந்துடுது. ஸோ I2லேருந்து I4க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போது இன்கம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா Y1லேருந்து Y3க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது எதனால அப்படின்னா வந்துட்டு மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால. ஆனால் இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தா வந்துட்டு I2லேருந்து I3யில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். I3லேருந்து I4 I2லேருந்து I3 போனது தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடந்த டிமாண்ட்னால நடந்த இன்வெஸ்ட்மெண்ட். I3லேருந்து I4 போனது வந்துட்டு இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் Y1லேருந்து Y2 வரைக்கும் போன அந்த இன்கம் தான் வந்துட்டு மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால நடந்தது. Y2லேருந்து Y3க்கு போன அந்த இன்கம் வந்துட்டு ஆக்சிலரேட்டரோட எஃபெக்ட்னால. நெக்ஸ்ட் வந்துட்டு லிமிட்டேஷன்.
the assumption of constant capital output ratio is unrealistic. நம்ம assumptionல பார்த்தோம் இல்லையா, constant capital to output ratio, அதாவது எவ்வளோ கேபிட்டல் கொடுக்குறோமோ அவ்வளோ அவுட்புட் எடுக்கிறது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரியாலிட்டியில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி பிஃபோர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ரிசோர்ஸஸ் வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்துட்டு அவ்வளோ இதாக கிடைக்காது. அடுத்தது வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டிமாண்டுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பெர்மனெண்ட்டாக த்ரூ அவுட்டாக கேரி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆக்சிலரேட்டரோட அசம்ஷன் வந்துட்டு அப்போ கிரியேட் ஆன டிமாண்ட் வந்துட்டு த்ரூ அவுட், அதாவது அது எக்கானமியில் அதுக்கு மேலே அந்த டிமாண்ட் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். Next, accelerator will work only when credit is available easily. அதாவது ஆக்சிலரேட்டர் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிரெடிட் வந்துட்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த லாபத்தை வந்துட்டு நம்ம ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா மட்டும் அந்த ஆக்சிலரேட்டர் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். If there is unused or excess capacity in the consumer goods industry, the accelerator principle would not work. இப்போ அங்கே ஏதாவது ஒரு எக்ஸஸான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சிலேட்டர் பிரின்சிபல் வந்துட்டு ஒர்க் பண்ணது. ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க. இப்போ 10 மிஷினில் தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 மிஷின்ஸ் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ரன் ஆகாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிலேட்டர் பிரின்சிபல் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல்ரெடி இருக்கிற 2 மிஷின்ஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிலரேட்டர் பிரின்சிபல் வந்துட்டு ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் மல்டிப்ளேயர், K and beta interactions. The super multiplier is greater than simple multiplier, which includes only autonomous investment and no induced investment, while super multiplier induces induced investment. ஸோ மல்டிப்ளையர் அப்படிங்கிறது வந்துட்டு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. இந்த சூப்பர் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது சிம்பிள் மல்டிப்ளையரை விட கிரேட்டர். ஏன் அப்படின்னா சிம்பிள் மல்டிப்ளையரில் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் சூப்பர் மல்டிப்ளையரில் வந்துட்டு இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். In order to measure the total effect of initial investment on income, Hicks has combined the K and beta mathematically and given it name of the super multiplier. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய அந்த ஒரு டோட்டல் எஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு ஜேஎம் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர்களே அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மல்டிப்ளையரையும் ஆக்சலரேட்டரையும் வந்துட்டு மேத்தமேட்டிக்கலாக கம்பைன் பண்ணி அதுக்கு சூப்பர் மல்டிப்ளையர் அப்படிங்கிற ஒரு வேர்டு, ஒரு லெட்டரை வந்துட்டு, அதாவது ஒரு நேமை வந்துட்டு கொடுக்குறாரு. சூப்பர் மல்டிப்ளையர் வந்துட்டு போத் கன்சம்ஷனையும் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணது தான் வந்துட்டு இந்த சூப்பர் மல்டிப்ளையர். நெக்ஸ்ட் வந்துட்டு லீவரேஜ் எஃபெக்ட். Combined effect of the multiplier and the accelerator is also called as the leverage effect, which may lead to the economy to very high or low level of income propagation. அதாவது அது ரெண்டோட இன்ட்ராக்ஷன் தான் வந்துட்டு சூப்பர் மல்டிப்ளையர். இது வந்துட்டு லீவரேஜ் எஃபெக்ட். Combined effect of the multiplier and the accelerator is also called the leverage effect, which may lead to the economy to very high or low level of income propagation. மல்டிப்ளையருடையும் ஆக்சிலரேட்டருடையும் கம்பைன் எஃபெக்ட் தான் வந்துட்டு நம்ம லீவரேஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு அதாவது கம்பைனாக ஒரே இடத்துல நடக்கிறது. இது வந்துட்டு ஒரு எக்கானமியை ரொம்ப உயர்வான இடத்துக்கும் கொண்டு போகும், ரொம்ப கம்மியான இடத்துக்கும் வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்பாலிக்கலாக இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா y is equal to c plus ia plus ip, அதாவது aggregate income is equal to consumption expenditure plus autonomous investment plus induced private investment. autonomous investment அப்படின்னா மல்டிப்ளையர், அந்த induced private investment அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஆகும், இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா, அதாவது I3லேருந்து I4 போகிறது வந்துட்டு induced investment. ஸோ இந்த induced investmentum autonomous investmentum consumption expenditure சேரும் பொழுது நம்மளுக்கு இன்கம் வந்துட்டு கிடைக்கும். இதோட வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லெசனோட 1 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தி ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இஸ் மெஷர்டு பை, நம்ம ஆல்ரெடி ஃபார்மில் பார்த்துருக்கோம். ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்ன அப்படின்னா வந்துட்டு ரேஷியோ பிட்வீன் த கன்சம்ஷன் அண்ட் இன்கம் தான் வந்துட்டு ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இஸ் மெஷர்டு பை சி பை ஒய், கன்சம்ஷன் பை இன்கம். ஏன்னா அதோட ஃபார்முலாவே வந்துட்டு ரேஷியோ பிட்வீன் கன்சம்ஷன் அண்ட் இன்கம் தான். Next, an increase in the marginal propensity to consume will lead to consumption function become steeper, shift the consumption function upwards,
shift the consumption function downwards, shift saving functions upwards. மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னா வந்துட்டு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டீப்பர், அதாவது ரொம்பவே வந்துட்டு கீழேருந்து மேலே போகிற மாதிரி ரொம்ப ஸ்டீப்பிங்காக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்துட்டு லீட் டு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் பிகம் ஸ்டீப்பர். Next, if the Keynesian consumption function is C is equal to 10 plus 0.8 y, then if disposable income is 1000, what is the amount of total consumption? So இப்போ y அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு போடணும், which is equal to 10 plus 0.8 into 1000. அப்போ equal to 10 plus 0.8 into 1000 வந்துட்டு 800. அப்போ 800 plus 10 810. ஸோ ஆன்சர் வந்துட்டு 3C 810 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு if the Keynesian consumption function is C is equal to 10 plus 0.8y, then when disposable income is rupees 100, what is the marginal propensity to consume னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்துட்டு disposable income தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேயே நம்மளுக்கு வந்துட்டு தெரியும், சி அப்படிங்கிறது வந்துட்டு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், ஒய் அப்படிங்கிறது வந்துட்டு இன்கம், 10 அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஸ்லோப் லைன் வந்துட்டு எதில் பாஸ் ஆகுமோ, அதாவது இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு 10. இந்த 0.8 அப்படிங்கிறது தான் வந்துட்டு மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா வந்துட்டு 4A 0.8. Next வந்துட்டு if the Keynesian consumption function is C is equal to 10 plus 0.8y, then and disposable income is 100, what is the average propensity to consume னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் which is equal to 10 plus 0.8 into 100. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 10 plus 0.8 into 100 வந்துட்டு 80 ஆயிடுமா. ஸோ 80 plus 10 வந்துட்டு 90. ஸோ C is equal to 90. இப்போ C is equal to 90 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூமோட ஃபார்முலா என்ன? C by Y தான் வந்துட்டு ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டியோடைய ஃபார்முலா. ஸோ C வந்துட்டு 90 divided by 100. ஸோ 90 divided by 100 வந்துட்டு 0.9. ஸோ 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு D 0.9. நெக்ஸ்ட் வந்துட்டு 6th கொஸ்டின், as national income increases என்ன ஆகும்? APC falls and gets nearer to the MPC. APC increases and diverges in value from the MPC. The APC stays constant. The APC always approaches infinity. என்ன ஆகும்? இன்கம் இன்க்ரீஸ் ஆக வந்துட்டு கன்சம்ஷன் வந்துட்டு அதிகமாகும், ஆனால் நேஷ்னல் இன்கம் அதிகமாகிற அளவுக்கு கிடையாது. ஸோ ஏபிசியோடைய அந்த இது வந்துட்டு கொஞ்சம் ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட என்ன ஆகும் அப்படின்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்க்கு ஈக்குவலாக வந்துடும். ஏன்னா அதிகமாக வந்துட்டு இந்த ஏபிசியோட வேல்யூ வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ போனதுலேயே பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்துட்டு 0.8 இருந்தது, ஆனால் ஏபிசி அப்படின்னு பார்த்தா 0.9. கிட்டத்தட்ட இன்கம் வந்துட்டு கம்மியாக இருக்கும்போதே 100 இருக்கும்பொழுதே வந்துட்டு கன்சம்ஷன் வந்துட்டு 90 இருந்தாலும் அது வந்துட்டு ஆவரேஜ் ப்ரொபென்ஷன் கன்சம்ஷன் வந்துட்டு எம்பிசிக்கு இதாக தான் இருந்தது. இதுவே இன்னும் இன்கம் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வந்துட்டு ஏபிசி வந்துட்டு குறைய தான் செய்யும். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஏபிசி குறையுமா, அப்போ வந்துட்டு எம்பிசிக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஆயிடும். ஸோ த ஏபிசி ஃபால்ஸ் அண்ட் கெட்ஸ் நியரர் டு த வேல்யூ ஆஃப் த எம்பிசி. Next, as increase in consumption at any given level of income is likely to lead. இப்போ கன்சம்ஷனுடைய இன்க்ரீஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு, அதாவது இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கன்சம்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹை அக்ரிகேட் டிமாண்ட், எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் இம்போர்ட்ஸ்க்கும் இதில் வந்துட்டு சம்மந்தமே இல்லை, டாக்ஸேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ டிமாண்ட் வந்துட்டு அதிகமாகும். லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் லைக்லி டு, நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. டிக்ரீஸ் இன் கன்சம்ஷன், நம்ம கன்சம்ஷனை குறைச்சிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஆஃப் borrowing, கடன் வாங்குறதுக்கான செலவுகள் வந்துட்டு அதிகமாகாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்குறதுக்கான செலவுகள் வந்துட்டு அதிகமாகாது. நெக்ஸ்ட் என்கரேஜ் சேவிங், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு சேவிங்ஸில் போடவே மாட்டோம், எங்கேயாவது வெளியில் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் borrowing அண்ட் ஸ்பெண்டிங், இதுதான் நடக்கும். அதிகமாக கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுதான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா நடக்கிறது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், the MPC is equal to, MPC அப்படிங்கிறது வந்துட்டு மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். ஸோ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூமோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்கம். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது?
சி ஆப்ஷனில் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, del C by del I தான் வந்துட்டு மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். ஸோ சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். Next, the relationship between total spending on consumption and the total income is the dash. ஸ்பெண்டிங் அதாவது கன்சம்ஷன் இன்கம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கன்சம்ஷன் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட், த சம் ஆஃப் எம்பிசி அண்ட் எம்பிஎஸ்எஸ் நம்ம ஆல்ரெடி தியரட்டிக்கலாக பார்த்தோம் தானே. எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஆஸ் இன்கம் இன்க்ரீசஸ் கன்சம்ஷன் வில், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கன்சம்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், பட் நாட் அட் த ரேட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் இன்கம், பட் ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், when the investment is assumed autonomous, the slope of the aggregate demand schedule is determined by the. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அட்டானமஸாக இருந்தது அப்படின்னா அதோடைய இது என்ன ஆகும் அப்படின்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த aggregate demand கர்வ் வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் இல்லையா, அதுபடி மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் தான் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணும் aggregate demand கர்வ். ஏடி அப்படின்னா aggregate demand. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின், மல்டிப்ளையர் வந்துட்டு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷிஃப்ட் ஆகும் பொழுது எப்படி அவுட்புட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது, சரி ஆக்ரிகேட் டிமாண்டை வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும் பொழுது எப்படி அவுட்புட் மாறுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு மல்டிப்ளையர். நெக்ஸ்ட் வந்துட்டு the multiplier is calculated as dash. ஸோ மல்டிப்ளையரோட ஃபார்முலா k is equal to ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் 1 minus MPC அப்படின்னு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த 1 minus MPC அப்படிங்கிறது வந்துட்டு MPS. ஸோ கேவை எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், 1 by MPS அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா இந்த 1 by MPC அப்படிங்கிறத நான் வந்துட்டு MPSன்னு மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தா என்ன, இந்த ஆப்ஷனில் பார்த்தா ஃபஸ்ட் ஒன்னும் கரெக்டு, செகண்ட் ஒன்னும் கரெக்டு, அதாவது ஏவும் கரெக்டு பியும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் த MPC இஸ் 0.5 த மல்டிப்ளையர் இஸ், அப்போ என்ன ஆகும், k is equal to 1 by 1 minus 0.5. ஸோ 1 by 0.5 ஈக்குவல் பண்ணோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். அதாவது மல்டிப்ளிகேஷன் இந்த டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணோம் அப்படின்னா 10/5 வரும். 10/5 is equal to 2. ஸோ இங்கே ஆன்சர் த மல்டிப்ளையர் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா 2வாக இருக்கும். Next, in an open economy, import the value of the multiplier, dash the value of multiplier. Open economy-ல import நடந்துச்சு அப்படின்னா multiplier என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க, ரெடியூஸ் ஆகும். மல்டிப்ளையருடைய ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு இட் ஷுட் பி இந்த க்ளோஸ்ட் எக்கானமி. அதனால் ஒரு ஓப்பன் எக்கானமியாக இருந்து இம்போர்ட் வேல்யூ வந்துட்டு மல்டிப்ளையரை என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்கார்டிங் டு கெய்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த எம்இசி அண்ட் டேஷ். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எம்இசிக்கும் எதுக்கும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எம்இசிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு 19th கொஸ்டின், the term of super multiplier was first used by dash. யார் யூஸ் பண்ணா அப்படின்னா வந்துட்டு ஜிஆர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், the term MEC was introduced by, MEC யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா வந்துட்டு ஜேம்ஸ் கெய்ன்ஸ்